எல்லாருக்கும் வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, பொதுமக்களாகி நம்மகிட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் பல்வேறு முதலீட்டு திட்டங்கள்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. பங்கு சந்தை, கோல்டு, டெபிட் மார்க்கெட் போன்றவற்றில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட். அதாவது அந்த ஒவ்வொரு ஃபண்டையும் நிர்வகிக்கிறதுக்கு ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனமும் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு நிர்ணயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வேலையை, அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிறாரு. இது நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜுக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் கிடைக்குது நம்மளுடைய பணத்தை நிர்வகிக்கிறதுக்கு. ரெண்டாவது டைவர்சிஃபிகேஷன்னா, நம்ம முதலீடு பண்ண என்ன பண்ணால் ஏதோ ஒரு பங்கு சந்தையில் ஏதோ ஒரு நிறுவனம் 2 நிறுவனம் வாங்குவோம். இல்லைன்னா தங்கம், இல்லைன்னா வெள்ளி, நிலம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இதில் தான் நம்ம வாங்குவோம். பட் இதில் நம்ம முதலீடு பண்ணும்போது பல்வேறு விதமான துறைகள்லையும் நம்மளோட முதலீடு டைவர்சிஃபை ஆகியிருக்கு. ஸோ அதனால நமக்கு ரிஸ்க் குறைவு, நம்ம முதலீட்டுக்கான ரிஸ்க்கு அதில் குறைவாக இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி. நீங்கள் அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம நம்ம நிலைமை என்னங்கிறத நம்ம கண்காணிச்சுக்கலாம். அதுதான் ஆக்சசிபிலிட்டி. அப்புறம் லிக்விடிட்டி. நம்ம எப்போ வேணும்னு நினைக்கிறோமோ அதை இமீடியட்டாக நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மற்ற இன்சூரன்ஸ் அதில் எல்லாம் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போட்டிருந்தோம் அப்படின்னா, அப்படி நம்ம அதில் எடுக்க முடியாது. 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு நம்ம அதில் ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டோம்னா அது வரைக்கும் தொடர்ந்து அந்த திட்டத்தில் நம்ம இருந்தால் தான் பலன். பட் இதில் அப்படி கிடையாது. எதுவுமே நமக்கு ஒரு லாக்இன் பீரியட் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லம்சம்மா நமக்கு எப்போ பணம் வருதோ அப்போ நம்ம இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் பேசிக் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தேங்க்யூ.